சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல மண்டே ஃபார் மார்ஃபி அப்படிங்கிற சீரியஸ்ல நம்ம மார்ஃபியோட ஆட்டத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரீசெண்டா நம்ம மார்ஃபியோட கேம் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன்ல, அதுவும் ஜேம்ஸ் மெக்கோனலோட கேம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. பட் ஜேம்ஸ் மெக்கோனல் வெர்சஸ் பால் மார்ஃபின் போட்டால இந்த கேம் தான் வந்து டாப்ல வருது கூகுளில். ஸோ இந்த கேம் எடுத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இந்த கேமை நம்ம தேர்வு செஞ்சு அதை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம கிளப் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 18th ஆகஸ்ட் அன்னைக்கு அடல்ட் செஸ் வெபினார் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஆன்லைனில். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் உங்களோட பதிவை நீங்கள் தொடங்கலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ஜேம்ஸ் மெக்கானல் வந்து பார்த்திங்கனாக்கா E4 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து 1849 நியூ ஆர்லண்ட்ஸ் யூஎஸ்ஏல வந்து நடந்திருக்கு. ஸோ அதே போல் நான் கீழே வந்து கரஸ்பாண்டன்ஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற சில வார்த்தைகளை நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அன்லிமிட்டடாக தான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு குறுகிய ஒரு காலத்தை வந்து குறிப்பிட்டோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைமரோ வச்சு விளையாடினது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து கரஸ்பாண்டன்ஸும் அன்லிமிட்டடும் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த கேம் வந்து பார்க்கலாம். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா அவர் E4 ஓப்பன் பண்ணுறாரு அண்ட் E5. ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அந்த காலத்தில் விளையாடின ஒரு ஓப்பனிங் என்ன அப்படின்னா கிங்ஸ் கேம்பிட். ஸோ இது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஓப்பனிங். கடந்த ஒரு அந்த 840 கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஈவன் நம்ம சூப்பர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆர் அவர் மாடர்ன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் இந்த வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ E4 E5 அண்ட் தென் F4 கிங்ஸ் கேம்பிட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நைட் F3 பான் டு G5. ஸோ இதான் மெயின் மூவ் ஆக்சுவலாக. பட் இங்கே ரீசெண்டாக நம்ம டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய மெயின் மூவ் வந்து பான் H4 போட்டு இமீடியட்டாக வந்து பானை சேலஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் பான் மேலே போகும். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, நமக்கு மூசியோ கேம்பிட் இருக்குது, வைல்டு மூசியோ கேம்பிட் இருக்குது, எக்கச்சக்கமான கேம்பிட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து கிங்ஸ் கேம்பிட் அப்படிங்கிற வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பிஷப் C4 விளையாடுறாரு ஜேம்ஸ் மெக்கோனல். அண்ட் பிஷப் C4க்கு அப்புறம் பிஷப் G7. அதே போல் இந்த பொசிஷனில் அகெயின் G4 விளையாட முடியும். நைட் E5 அண்ட் தென் நைட் E5 ஆக்சுவலாக விளையாட முடியாது. இந்த இடத்துல நீங்கள் நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதான் மூசியோ கேம்பிட்டு. பட் கேமில் வந்து பிஷப் G7 பான் டு D3. ஸோ கன்சல்டேட் பண்ணுறாரு ஒயிட்டு. அதுக்கப்புறம் H6 விளையாடுறதுக்கப்புறம் கேசல் பண்ணுறாரு. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபி டெம்பரரியாக ஒரு பான் வந்து அப்பில் இருக்கிறாரு. நைட் F6 டெவலப் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு மூவ்க்கு அப்புறம் கேசல் பண்ண போகிறாரு. இந்த கிங்ஸ் கேம்பிட்டில் இருக்கக்கூடிய ட்ராப் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி நல்லிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பொசிஷனில் வந்து அவர் C3 விளையாடிட்டு D4 அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூஜ் சென்டர் வந்து இங்கே பில்டப் பண்ண பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் குயினை வந்து B3 ஸ்கொயருக்கு கொண்டு வர வாய்ப்பும் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல நம்ம ஏன் டைரெக்டாக அந்த நைட்டை ஓட வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் எழும். ஏன்னா கிங்கு சென்டரில் இருக்குது, நைட் அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு. பட் நைட் H7க்கு அப்புறம் நம்ம பெருசாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஈவன் நீங்கள் D4 விளையாடினா கூட பிளாக் வந்து அடுத்த மூலம் கேன்சல் பண்ண போகிறாங்க. இந்த நைட்டை வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம ரூக்கை வந்து மூவ் பண்ணிவிட்டு நைட்டை வந்து F8ல வச்சு உள்ள கேமுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் D6 நான் வந்து ஜஸ்ட்டு நைட் வந்து C3 எதுக்கு விளையாடல அப்படின்னா ஜஸ்ட் பானை வந்து பிளாக் பண்ண வேணாம், நைட் A3 டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மீன் டைம் நீங்கள் எந்த மூவ் பண்ணாலும் D6 மூலயமா நம்ம சென்டர் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் E5 வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாது. ஸோ C3 அதுக்கப்புறம் B5. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பானை வந்து இங்கே கொடுக்குறாரு B5. அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் B5 விளையாடுறதுக்கப்புறம் C6. அதாவது எவன்ஸ் கேம்பிட்டை கிங்ஸ் கேம்பிட்டுக்கு அகெயின்ஸ்டாக ரிவர்ஸில் விளையாடுறாரு. ஸோ பிஷப் C4 போனதுக்கப்புறம் D5. ஸோ சென்டரை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. E-takes D5. இதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில பேருக்கு. ஏன் அப்படின்னா இவரோட கிங் தானே சென்டர் இருக்குது, இவர் என்னங்க சென்டர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ C-takes B5 வந்து விளையாடினதுக்கப்புறம் C-takes D5 விளையாடினதுக்கப்புறம் குயின் E2 செக் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து ரூக் E1 செக்குமே கொடுக்கலாம், குயின் E2 செக்கும் கொடுக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. செக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா பிஷப் வச்சு அவர் அழகாக E6ல் வந்து பிளாக் பண்ண முடியும். அந்த பிஷப்பை எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது, அதான் பிரச்சனை. ஸோ பிஷப் B3 கேசல்ஸ் பான் டு D4. ஸோ பான் டு D4 நம்ம 13வது மூவ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து ஒரு 10 மூவில் வந்து கேமே முடிய போகுது. ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நைட் டு E4 நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ரூக் E8 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். சும்மா ஏதாவது டிஸ்கவரி செட்டப் பண்ணலாம், பிஷப் வந்து F5 ஸ்கொயரில் வைக்கலாம். பட் அவர் இமீடியட்டாக நைட்டை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் C2 போயிட்டு நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதனால் F பான் அட்வான்ஸ் பண்ணுறாரு. இந்த டபுள் பான் இப்போது அவருக்கு பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல் பானாக இருக்குது. அந்த நைட்டை நீங்கள் வெட்டவும் முடியாது. அப்படி வெட்டினீங்க அப்படின்னா கும்பலாக வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு 3 பான் வந்து போயிடும். அண்ட் அதுவே ஒரு வின்னிங் பொசிஷனை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து நைட் B D2 அவர் வந்து டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும்.
அதுக்கப்புறம் இந்த சென்டரை வந்து பிரேக் பண்ணி அவர் குயின் சைடில் மட்டும்தான் அவரால் கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். கிங் சைட்லேயோ சென்டரில் கூட பண்ண முடியுமா தெரில, மேபி பண்ணலாம். பட் கிங் சைடில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு அவர் தயார் பண்ணக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து டெவலப் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் ரூக்கை கனெக்ட் பண்ணுறது, பிஷப்பை டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரியான டெவலப்பிங் மூவில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் பிஷப் C2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் F5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்குது. நைட் B D2, அதுக்கப்புறம் ஃபைனலாக டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் C6. ஸோ ஃபைனல் பீஸை அவரும் டெவலப் பண்ணிடுறாரு. பான் டு C4. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பான் டு C4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளண்டராக அமையுது. ஏன்னா சென்டர் ஆஃப் த போர்டில் ஒரு பான் ஆக்சுவலாக ட்ரா பண்ணுறாரு. அதனால தான் இது மிகப்பெரிய பிளண்டர். அந்த ஒரு பான் ட்ராப் ஆகிறது மட்டும் இல்லாமல் 2 நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த போர்டுக்கு போயிட்டு ஆப்போனோட கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து சரியான நகர்வு என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது கிங்கை வந்து H1 ஸ்கொயருக்கு கொண்டு போகிறது ப்ரொஃப்ளாக்டிக்காக. ஏன்னா இந்த டயக்னல் வந்து ஓப்பன் ஆக போகுது. ப்ரொஃப்ளாக்டிக்காக இந்த மாதிரி டயக்னல் ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும்போது கிங்கை நம்ம கார்னர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே போல் இந்த பொசிஷனில் வந்து நைட்டை வந்து B3 ஸ்கொயர் கொண்டு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் டெவலப்பிங் மூவ்ஸில் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணால் ஓரளவுக்கு இந்த பொசிஷனை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். பட் இருந்தாலும் சென்ட்ரல் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய நைட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஒயிட்டுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் கேமில் அவர் C4 விளையாடுறதுனால டேரெக்டாக சென்டர் பானை வந்து ட்ரா பண்ணுறாரு. அதுவும் செக்கோட வருது. நைட்டெல்லாம் வெட்டுறாரு. இவர் நைட்டை வெட்டிட்டு திரும்ப மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டை கொண்டு போகிறாரு. ஸோ லுக் அட் தோஸ் நைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எப்படி உட்காந்துட்டு பாருங்க சென்டரில். இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குயின் D1 விளையாடலாம். கொஞ்சம் டிஃபென்சிவான மூவ். பட் அவர் கொஞ்சம் ஆக்டிவாக விளையாட ட்ரை பண்ணுறாரு. குயின் D3. குயின் D3க்கு அப்புறம் அவர் குயின் B6 போட்டு டெட்லியான ஒரு டிஸ்கவரி இங்கே செட்டப் பண்ணுறாரு. ஸோ அப்படி இதே பொசிஷனில் நம்ம வந்து கிங்கை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா இப்போது இந்த டிஸ்கவரி பற்றி நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை. அதுதான் ப்ரொஃப்ளாக்டிக் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் H1 இப்போ விளையாடுறாரு. பட் இருந்தாலும் நைட் டேக்ஸ் C2, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் C2 போய்ட்டுறாரு. ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கீ டிஃபெண்டர் யாருமே கிடையாது. ஒன்லி ரூக் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக கேமே முடிய போகுது. ஸோ நைட் F2 செக் வைக்கிறாரு. நைட் F2 செக் வச்சதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் நீங்கள் கேமை வந்து சேவ் பண்ணி ஃபர்தராக நான் கேமை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ரூக்கை கொடுத்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. குயின் டேக்ஸ் F2, குயின் D1, அதுக்கப்புறம் D takes C4, குயின் G1, அதுக்கப்புறம் குயின் ட்ரேட்ஸ் அண்ட் தென் எனிவே இட்ஸ் வினிங். பட் இட் வில் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டைமை கடத்துறதுக்கான வாய்ப்பு அவ்வளோதான். பட் இருந்தாலும் பிளாக் வந்து ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு பிளண்டருக்கு அப்புறம் கேம் வந்து கையை விட்டு போயாச்சு. ஸோ கிங் G1 விளையாடுறாரு. அண்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு காம்பினேஷன் லூசினா மேட் அல்லது நம்ம கிரக்கோஸ் மேட் அப்படி இல்லைனா ஸ்மதர்ட் செக் மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிங்கோட கழுத்தை நெரிச்சி கொள்றதுன்ற மாதிரி அந்த ஸ்மதர்ட் மேட் பேர் வச்சுருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவரோட பீஸே அவரை வந்து சுற்றி இருக்க போகுது. ஸோ செக்கு கிங் H1 அண்ட் தென் குயின் டு G1 செக். ஸோ குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ நாள் சேனல் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தாலும் ட்ராம்ப்ஸில் இந்த மாதிரி சில காம்பினேஷன் ஆர் டாக்டிக்ஸ் நான் வந்து காமிச்சிருப்பேன். பட் பர்டிகுலராக ஒரு கேமில் நடந்தது இப்போ தான் நம்ம வந்து முறையாக பார்க்குறோம் நான் நினைக்கிறேன். ஸோ குயின் G1 செக்கு, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் G1 அண்ட் தென் நைட் டு F2 வச்சு செக் மேட் பண்ணிடுறாரு. ஆமாங்க. ஸோ போர்டில் இது வந்து நடந்திருக்கு. போர்டில் அவர் ரிசைன் பண்ணலை. ஆக்சுவலாக நைட் F2 வந்து வச்சு செக் மேட் பண்ணிடுறாரு. தன்னோட பீஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரை சரௌண்ட் பண்ணி அதுவே அவரை கொல்றதுக்கான ஒரு இதுவாகிடுது. ஸோ செக் மேட். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபோ வந்து நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். ஜேம்ஸ் மெக்கோனல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு லாயர். ஆக்சுவலாக இவரோட ஒரு சீனியரும் கூட. இவருக்கு வந்து நிறைய செஸ் புக்ஸ் வந்து பால் மார்ஃபிக் வந்து இருக்கும்போது அந்த செஸ் புக்கில் வந்து இவர் படிப்பார். ஸோ ஆக்சுவலாக இவர் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த படிக்கும்போது அந்த புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸ்லாம் இவர் வந்து புக்லேயே நோட் பண்ணி வைப்பார் மார்ஃபி. அப்போ இந்த கேம் ஆடும்போது 12 வயது அவருக்கு. ஸோ அந்த புத்தகத்தை வந்து இவர் அப்பப்போ எடுத்து பார்ப்பார். ஸோ அப்படி தான் இவர் வந்து செஸ்ஸை வந்து கற்றுக்க ஆரம்பித்தார் அண்ட் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தார். இவர் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஒரு லாயர். அண்ட் அதே போல் அமெரிக்கன் செஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா US செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு பெருமையாக வந்து அழைக்கப்படுது. அந்த அமெரிக்கன் செஸ் காங்கிரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு இவர் மணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாரு, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அதில் டிக்கெட்ஸ் ஆர் சம்திங் அந்த மாதிரி வரக்கூடிய அமௌண்ட் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் மெக்கோனல். ஸோ நல்ல ஒரு செஸ்ஸை வந்து அப்போவே வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பால் மார்ஃபி 12 வயசில் இந்த மாதிரி வந்து விளையாடிருக்கிறாரு. இது வந்து இப்போ இருக்கிற உங்களுக்கோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கோ இந்த கேம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லாமல் இருக்கலாம். பட் அப்போது அந்த காலகட்டத்தில் இது ஒரு சூப்பரான ஒரு கேமாக இருந்தது. அண்ட் இந்த கேம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சஜஷன் சொல்லியிருந்தாரு. இது ஒரு ஃபேமஸான கேமும் கூட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க.
மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நீங்கள் நிறையா செஸ்ஸை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பால் மார்ஃபியோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கேமை பார்க்கலாம்னு அவரோட கேமை பார்த்தீங்கன்னா எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி லைன்ஸ் ஓப்பன் பண்ணணும், எப்படி வேகமாக டெவலப்மெண்ட் பண்ணணும், எப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேமில் விடை இருக்கும். அதனால் அவரோட பிளேலிஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே போல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.